எந்த ஜீவனும் வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடாது. அது புறாவாக இருக்கட்டும், பச்சைக்கிளியாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், நன்றி உடையது தான். ஆனால் எது எங்கே இருக்கணுமோ அங்கே தானே இருக்கணும். என்ன கொண்டு போக போறோம், எத்தனை நாள் வாழ போறோம், எதை கட்டி ஆட போறோம் யாருக்கும் தெரியாது. சொத்து சுகம் கூட வருமா, சொந்தமின்றி நீ தனி மரமா, நிற்கும் வர உனக்கு அது புரியாது. இந்த ஜீவனை தான் வீட்டுக்குள்ளே வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஜீவனுக்கு உள்ள அறிவை பார்த்தீங்களா? இன்னொரு உயிரை கொண்டு போய் அதோட இடத்துல வச்சு அதுக்கு உயிர் வர வைக்கிறது. நீங்கள் இல்லாட்டினா கூட மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதை பிடிச்சி அதை சுத்தம் செஞ்சு அதை தீயிலிட்டு வறுத்து இப்படிலாம் சாப்பிட்றீங்க. இப்போ இதுக்கு அறிவு இல்லைங்கிறீங்க, இதோட பழகக்கூடாதுங்கிறீங்க, இதை உள்ளே வச்சுக்கக்கூடாதுங்கிறீங்க. ஆனால் பொல்லாத மனிதர்களெல்லாம் ஏன் வச்சுக்கலன்னு கேட்குறீங்க. என்னவோ அவங்க வச்சுக்காத மாதிரி தெரிஞ்ச மாதிரி கேட்குறீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு இதை பாதுகாக்க சொல்லி ஒரு பேட்டி கொடுங்க. இதை பார்த்ததுக்கப்புறமா வாயில்லா ஜீவன் அது செய்கிற அந்த செயலை மனிதன் யாராவது செய்கிறாங்களா? அன்பு செலுத்தக்கூடியவர்கள் நம்ம உறவுகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்களே. அம்மாவும் அப்பாவும் எங்கே எடுத்துமே வைக்கிறீங்க? அனாதை ஆசிரமத்தில் வைக்கிறீங்கல்ல? இல்லை சார், ஆனால் இங்கே வீட்டில் வச்சுக்க மாட்டேன்றீங்களா? நாயை வச்சுக்கிறீங்களே. ஆமாம், உங்களுக்கு தான் ரொம்ப தெரியும். பெட் லவர்ஸ் அப்படியே அவங்க அம்மா அப்பாவை வச்சுக்கலன்னு. நீங்கள் பெட்டு வளர்க்கலை, நீங்கள் எப்படி உங்கள் அம்மா அப்பாவை வச்சுட்டீங்கிற புராணத்தை உங்கள் உறவுட்டேருந்து கேட்கலாம். பெட் லவர்ஸ் அன்பை அவங்க உறவுட்டெல்லாம் கொடுக்கலன்னு ஏதானு தெரியுமா உங்களுக்கு? பெட்டு மேலே வச்சுக்காத பெட்டங்கிறதுக்கு எதெல்லாமோ காரணத்தை சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, அது வீட்டு பெட்டு தான். அதுக்கு எப்படி ஒரு பாசம் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் அந்த உயிரினத்தை கொன்று அதுக்கு போட்டால் அதுக்கு தெரியாது, சாப்பிடும். ஆனால் அதே ஒரு உயிராக இருக்கும்போது அது துடிக்குதுங்கும்போது அது கொண்டு போய் எவ்வளோ அழகாக விடுது. நீங்கள் உயிராக துடிக்கிறது தான் எடுத்து வச்சு சாப்பிட்றீங்க. அதுக்கெல்லாம் அறிவுரை சொல்லுங்கள். நன்றி சார்.